புட்டி தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் வகை தாங்க நம்ம செய்ய போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்ணெய் புட்டு அப்படின்னு சொல்லலாம். இதை நார்மலாக கிராமத்து சைடில் வெண்ணெய் புட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அரிசி அல்வா எது வேணால் சொல்லலாம். இதை ஒரு 2-3 பொருள் வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்க முடியும். அல்வா குழந்தைங்க கேட்டாங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி அரிசி மாவு வச்சு வெண்ணெய் புட்டு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த புட்டு யார் வேணாலும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வயசானவங்க கூட இந்த புட்டு வாயில் வச்சுன்னு கரையிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்டியான பாரம்பரியமான வெண்ணெய் புட்டு எப்படி செய்யறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெண்ணெய் புட்டு செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1/2 கிலோ, வெல்லம் 1 கிலோ, தேங்காய் 1/2 மூடி, கடலைப்பருப்பு 100 கிராம், ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன். 1/2 கிலோ பச்சரிசியை நல்லா 3 முறை கழுவிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துருக்கோனுங்க. நான் ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன். 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கடலைப்பருப்பும் பச்சரிசியும் ஊற வச்சிருக்கேன். அதை வச்சு தான் என்ன பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ பாருங்க, நல்ல அரிசி ஊறி வந்திருக்கு. இதை நம்ம கிரைண்டர்ல போட்டு நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். மாவு நல்லா நைஸா அரைச்சிருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். மாவாட்டி முடிச்சாச்சு. இப்போ வெண்ணெய் புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெண்ணெய் புட்டுக்கு தேவையான வெல்லத்தை ஃபர்ஸ்ட் கரைச்சி எடுக்கணும். அதுக்காக அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் தட்டுன வெல்லத்தை இதில் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் நம்ம ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியில் நம்ம ஊற வச்சிருக்க பருப்பு சேர்க்கணும். கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் லேசாக வெந்து வரணும். அதனால் அப்படியே அந்த தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். கடலைப்பருப்பு பாதி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாவை கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும், ஏன்னா இது சுடுதண்ணியில் ஊற்றினோடனே சீக்கிரம் வெந்து கெட்டியாயிடும். மாவு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளை கரைசலை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். வெள்ளை கரைசல் இந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய் கொஞ்சம் பல்லுப்பெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் புட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த அளவுக்கு பாருங்க, தேங்காய் போட்டாச்சு, கடலைப்பருப்பு வெந்துருச்சு, புட்டும் நல்லா நைஸா வந்திருக்கு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை 1 நிமிஷம் சூடு ஆற வச்சு எடுக்கும் பொழுது நல்லா அப்படியே அல்வா மாதிரி வரும் நமக்கு.
நம்ம பாரம்பரியமான வெண்ணெய் புட்டு தாங்க செஞ்சிருக்கோம். இது அரிசி அல்வான்னு சொல்லுவாங்க, அரிசி புட்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சுக்க முடியும். குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் இருக்குன்னு நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது பெரியவங்கலேருந்து சின்னவங்களுக்கு யார் வேணால் சாப்பிட முடியும். பள்ளி இல்லாதவங்களோட சாப்பிடலாம். அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த வெண்ணெய் புட்டு எப்படி செய்யறதுன்னு ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நம்மளுடைய ஃபுட்டி தமிழா சேனலில் நம்ம வெயிட்லேயும் நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம சொல்லியிருப்போம். 1 கிலோ 1.5 கிலோ அந்த மாதிரி வெயிட்டும் போட்டு காமிச்சிருப்போம். நிறைய பேர் வந்து கப்பு மெஷர்மெண்ட் சொல்லுங்க அப்படிங்கறதுனால நான் இன்னைக்கு இந்த டம்ளர்ல மட்டுமே அளந்து காமிக்க போறேன். இந்த டம்ளர்ல 5 டம்ளர் அரிசி எடுத்துக்கலாம். இது வந்து இட்லி அரிசிங்க. இது வந்து மாவு ஜவ்வரிசி. இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையன்னு இருக்குவாங்க. மாவு ஜவ்வரிசி 100 கிராம் எடுத்திருக்கோம். இதுல வந்து 1/2 டம்ளர் இருக்கு. அரிசி கழுவி எடுத்தாச்சு. அடுத்து ஜவ்வரிசி கழுவிக்கலாம். இந்த மாதிரி ஒரு முறை கழுவுனா போதும். இப்ப நம்ம வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்க போறோம். அரிசி ஊற வச்சு நம்ம 1.5 மணி நேரம் கழிச்சு உளுந்து ஊற வைக்கிறோம். இந்த வெள்ளை உளுந்து வந்து நல்லதா பார்த்து வாங்கணும். நல்ல பிராண்டு அந்த மாதிரி வந்து கடையில் நல்ல மாவாகிற உளுந்தா வாங்கினோம்னா தான் வந்து இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும். உளுந்து நல்லா இல்லை அப்படின்னாலும் மாவு வந்து நல்லா வந்து வராது. அதனால நல்ல உளுந்தா வாங்கிக்கணும். அரிசி ஊற வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. 1 மணி நேரம் எக்ஸ்ட்ராவே ஊறி இருக்கு. நம்ம வந்து 2 மணி நேரத்துக்கு மேலே ஊறணும். அரிசி நல்லா ஊறி இருக்கணும். 4 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம், நம்மளுடைய டைமிங்கை பொறுத்து. ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஜவ்வரிசியை வந்து கிரைண்டர்ல போட்டு அது கொஞ்சம் மசிஞ்சதுக்கு அப்புறமா அரிசி போட்டு நல்லா ஆட்டிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. அதனால இதை அப்படியே எடுத்து இட்லி தட்டில் துணி போட்டு ஊற்றிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் ஆல்ரெடி தண்ணி வச்சுருந்தோம். இப்போ நல்லா கொதிச்சிருக்கு. இட்லி பாத்திரத்தில் இருக்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த தட்டு உள்ளே வைக்கணும். 7 நிமிஷம் அப்படியே வேக விட்டுக்கலாம். இட்லி நல்லா வெந்துருச்சு.